எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வாட்டி நம்ம வலிப்பு நோய் பற்றி பார்த்தோம். வலிப்பு நோயோட வகைகள்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி சேஃப்டி மெஷர்ஸ், ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்னு பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வலிப்பு நோயாளியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் கூட்டம் கூடாமல் அவங்க நல்லா ஃப்ரீயாக சுற்றி உள்ள கூட்டத்தில் விளக்கிடுங்க. வலிப்பு நோயாளி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க தலையில் அடிப்படாமல் அவங்க தலைக்கு கீழே ஒரு தலைகாணி இல்லாட்டி ஒரு துண்டோ ஏதோ ஒரு பெட்ஷீட்டோ வச்சுருங்க. அப்புறம் அவங்க மட்டமலாக்க படுத்திருந்தாங்கன்னா ஒரு சாட்சி, ஒரு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஒரு சாட்சி படிக்க வைங்க. ஏன்னா அவங்க சப்போஸ் வாமிட் எடுத்தாலும் அது லங்ஸுக்கு போகாமல் அது பாதுகாக்கும். அவங்க கை வெட்டி வெட்டி இழுக்கும் போது நீங்கள் கையை பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் அவங்க கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க மூளையில் இன்னும் அதிர்வுகள் அதிகமாகி ரொம்ப மோசமாக ஃபிட்ஸ் ரொம்ப நேரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஃபிட்ஸ் வர பேஷண்ட்டுக்கு வாயில் நாக்கு கடிச்சிக்காம இருக்க வாயில் ஏதாவது வைங்கன்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாயில் எதையும் வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வாயில் ஏதாவது திங்ஸ் வைக்கும் போது அவங்க தொண்டையோ அவங்க சுவாச குழாயோ அடைக்க வாய்ப்பு இருக்குது. அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். ஃபிட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பிட கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதுங்க. அவங்க உயிருக்கு ஆபத்தான நிறைய பேர் விட்டுரும். சரி, இந்த முதலுதவியெல்லாம் பண்ணிவிட்டு உடனே 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைச்சி உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா மருந்து போட்டால் தான் ஃபிட்ஸ் நிற்கும். ஃபிட்ஸுன்றது மூளையில் ஏற்படுற அதிர்வுகள். கையில் இரும்பு சாவியோ, முன்னாடிலாம் பழைய காலத்தில் இரும்பு சாவி ஏதாவது ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தா ஃபிட்ஸ் நிற்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய். மூளையில் ஏற்படுற அதிர்வுகள் அலைகள்னால தான் ஃபிட்ஸ் வருது. அதனால் இதெல்லாம் செய்யாமல் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி பார்த்துக்கிறது தான் நல்லது. ஃபிட்ஸ் பேஷண்ட் என்னென்ன ஜாப் போகக்கூடாது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.